கிடையாது. ஆனால் ஆமா. பொண்ணு இருந்து என்ன பண்ண, பொருள் இருந்து என்ன பண்ண, என்ன பண்ண சொத்து இருந்து என்ன பண்ண, சுகம் இருந்து என்ன பண்ண. அதாவது ஆமா. செல்வத்திலேயே கூடுன செல்வம் எந்த செல்வம்மா? செல்வத்திலேயே கூடுன செல்வம் பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வம். அதான் பாரு, இப்ப நம்ம ஊர்ல இருந்து வந்து இறங்கின உடனே ஆமா அத்தை உன்னைய பார்த்து என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? முனியம்மா, என்ன நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? வீட்டுல எத்தனை ஏக்கர் இடம் வச்சிருக்க? ஆமா. இல்லன்னா எத்தனை பவுன் சங்கிலி வச்சிருக்க? ஆமா. அப்படின்னு அம்மா கேட்டாங்க. எப்படியா கேட்பாங்க? எடுத்த உடனே என்ன கேட்பாங்க? உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? உன் பிள்ளைகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்காமா? அப்படின்னு பிள்ளைங்களைத்தான் கேட்பாங்க. அதான் சொல்லுவாங்க, செல்வத்திலேயே கூடுன செல்வம் பிள்ளை செல்வம். கனியிலேயே சிறந்த கனி மதலை கனி. ஆனால் அந்த அயோத்தி பட்டணத்திலே நாடு இருக்கு, நகரம் இருக்கு, நாட்டால ஒரு குறைகள் கிடையாது. ஒரு பலனும் இல்லையே. சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் சொத்தை ஆளுவதற்கு ஒரு பிள்ளை என்பது கிடையாது. மண் இருந்தும் மழை இருந்தும் மண்ணை ஆளுவதற்கு ஒரு குழந்தை என்பது கிடையாது. பார்த்தார்கள் மனைவிமார்கள் 3 பேர்களும் நேர அயோத்தி நாட்டு அந்த அழகு தசரத மன்னனிடத்திலே வந்து கோசலை, கைகேசி, சுமுத்திரை 3 மனைவிமார்கள் அப்படியே குழந்தை இல்லாத குறைகளை சொல்லி அழுது புலம்புகின்றார். என்ன சொல்லி அழுது புலம்புகின்றார்? சொல்லுகிறார். என் கணவாரா